வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஏ டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ புக் பேக்கில் 15 1 மார்க் கேட்டிருப்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும் தான் இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இது இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். மறக்காத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்கும் அதே மாதிரி 3 மார்க்கும் கம்பல்சரியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் அப்லோட் பண்ணுற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் 5 மார்க் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி. பொருளாதார மாதிரியின் இலக்கணத்தை தருக. டிஃபைன் த எக்கனாமிக் மாடல். ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. டிஃபைன் த ஜிடிபி. அடுத்து பார்த்தீங்கன்னா சே விதியில் ஏதேனும் 4 எடுத்துக்கோள்கள் பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் ஆஃப் எனி அசிம்சேஷன்ஸ் ஆஃப் சே லா. பெருக்கி வரையறுக்கவும். டிஃபைன் மல்டிபுலார். பணத்தின் இலக்கணம் வரைக. டிஃபைன் மணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். அயல் நாட்டு செலுத்து நிலை பற்றி நீவீர் அறிவது யாது? ஹவு டு யூ மீன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்? எங்கு மற்றும் எப்போதும் சார்க் தலைமை அலுவலகம் துவங்கப்பட்டுள்ளது? வென் அண்ட் வேர் வாஸ் சார்க் செக்ரட்டரியேட் எஸ்டாப்ளிஷ்ட்? எங்கு மற்றும் எப்போது சார்க் தலைமை அலுவலகம் துவங்கப்பட்டுள்ளது? இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரண்டல் ஸ்டாட்டிக்ஸ். விவரிப்பு புள்ளிகளுக்கும் உய்த்துணர்வு புள்ளிகளுக்கும் உள்ள வேறுபாடு எழுதுக. ஸோ 13 கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 3ல் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 40 கம்பல்சரி. சமத்துவத்தின் குறைகளை கூறுக. இண்டிகேட் த டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம். காரணி செலவியல். என்என்பி குறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் த பிரீஃப் என்என்பி ஃபேக்டர்ஸ் ஆஃப் காஸ்ட். தொகு தேவை என்றால் என்ன? அதன் கூறுகளை கூறுக. வாட் டு யூ மீன் பை அக்ரிகேட் டிமாண்ட்? மென்ஷன் த காம்பவுண்ட்ஸ். தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்படுகின்ற முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அட்டானமஸ் அண்ட் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். தேவை இழுப்பு மற்றும் செலவு உந்து பணவீக்கத்தினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். நபார்டின் பணிகள் யாவை? ஸோ நபார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட்? பன்னாட்டு பொருளியலின் உள்ளடக்கத்தை பட்டியலிடுக. டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். பிரிக்ஸ் மாநாடு 2018 நிகழ்ச்சி நிரல் பற்றி எழுதுக. ரைட் த அஜெண்டா பிரிக்ஸ் சப்மிட் 2018. புள்ளியலின் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்து 269 படி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் எவையேனும் 3 பட்டியலிடுக. ஸோ இதான் கம்பல்சரி. லிஸ்ட் அவுட் எனி 3 taxes that are levied for things control the union but assigned for the states in according to article 269. ஸோ இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க் பார்க்கலாம். 7 × 5 35. முதலாளித்துவம் சமத்துவம் மற்றும் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. தேசிய வருவாயினை கணக்கிடும் பல்வேறு முறைகளை விளக்குக. கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அமாங் த கேபிட்டலிசம் செக்ஷுவலிசம் மிஸ்டலிசம். டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் ஃபார் நேஷனல் இன்கம் கண்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையின்மையோட வகைகளை விவரிக்கும். ஸோ இந்த வேலையின்மையோட வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லா படிச்சுக்கோங்க. மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இசி முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இஐ உள்ள வேறுபாடுகள் யாவை? Describe the types of unemployment or what are the difference between marginal efficiency and capital and marginal efficiency and investment. Next பார்த்தீங்கன்னா
கின்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதையினை வரைபடம் மூலம் விளக்குக. தொன்மை கோட்பாடு மற்றும் கின்ஸ் கோட்பாடு ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் கின்ஸ் சைக்காலஜிக்கல் law of constitutions functions with a diagram. Explain the difference between classical theory and kings of theory. பணத்தின் வகைகளை விளக்குக அல்லது உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவாதிக்கும். Explain the functions of money. Discuss the difference between internal trade and international trade. Internal trade, international trade. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான திட்டமிடல் வகையினை விவரிக்கவும். பணவியலின் கொள்கையின் நோக்கங்கள் யாவை விளக்குக. Describe the different type of planning. Describe the different type of planning. What are the objectives of monetary policy? Explain. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்றால் என்ன, அதன் நன்மைகளை விளக்குக. ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா குட் சர்வீஸ் டேக்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க். ஜிஎஸ்டிக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதோட மெரிட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நில மாசுவிற்கான காரணங்கள் யாவை, அதற்கான தீர்வுகளை குறிப்பிடுக. What do you mean the GST? Explain its advantages. State the causes of land pollution and mention the remedial measures to control the land pollution. பின்வரும் விவரங்களுக்கு காரல் பியர்ஸரின் ஒட்டுறவு கெழுவினை கண்டறிக. ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 47ல் கேட்பாங்க. அல்லது பொது நிதியியலின் எல்லைகளை விளக்குக. Calculate the Carroll Pearson's of correlation coefficients for the following data. Explain the scope of public finance. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஷின்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும், 5 மார்க் படிக்கணும், கம்பல்சரி என்னென்ன சாப்டரில் பார்க்கணும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ப்ளஸ் கவர்மெண்ட்டோட இந்த அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதே மாதிரி காமர்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். மெயினாக எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் செய்யறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.